பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இன்னொரு பக்கம் டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஐயோ, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் வாரத்துக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலன்னா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து பொட்டேட்டோ ரைஸ். பொட்டேட்டோ ரைஸ்க்காக இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுல கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸும் சேர்த்து அதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் ஃப்ரை பண்ணிக்கணும். எதுக்கு இந்த மாதிரி எண்ணெயில ஃப்ரை பண்றோம்னா பொட்டேட்டோஸ் சீக்கிரமா ஃப்ரை ஆகும். அதே விதமா பொட்டேட்டோஸ் அடி பிடிக்காம இருக்கும். அதுவே நம்ம ஆனியன்ஸ்ல சேர்த்துட்டோம்னா அது அடிக்கடிக்கு அடி பிடிச்சிட்டே இருக்கும். அது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி முன்னாடி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே எண்ணெயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை ஆன பிறகு ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை, ஆனியன்ஸ், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு டொமேட்டோ கூட சேர்த்து டொமேட்டோ கூட நல்லா ஃப்ரை ஆன பிறகு முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸும் சேர்த்து இதுவும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆன பிறகு இதுல தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நான் இங்க 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து பாதி ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் கரம் மசாலா எண்ணெயில ஃப்ரை ஆன பிறகு முன்னாடியே வடிச்சு வச்சிருக்கிற சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலா கொத்தமல்லி தூவிட்டோம்னா பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா முடியும். அதே விதமா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பசங்களுக்கு ஹெல்தியாவும் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளா கூட செஞ்சு கொடுக்கலாம். பசங்க லஞ்ச் பாக்ஸ் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு செய்யற டிஷஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ ஒரு முறை ரிமெம்பர் பண்ண மாதிரி இருக்கும், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் புதுசாவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து வாரத்துக்கு தேவையான அளவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கலங்கத்தளவே நம்மளுக்கு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டென்ஷன் படாம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி. ஆல்மோஸ்ட் மஷ்ரூம் பிரியாணி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்ல பெரிய வெங்காயமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே கச்சா பச்சையா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் குக்கர் ஸ்டவ் மேல வச்சு எண்ணெய், நெய் ரெண்டும் சேர்த்துக்கோங்க, இல்ல ஒன்னே கூட சேர்த்துக்கோங்க. மசாலா ஐட்டம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிட்டு ஆனியன்ஸ், கொத்தமல்லி, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு டொமேட்டோ கூட சேர்த்து டொமேட்டோ கூட நல்லா சாஃப்டா ஃப்ரை ஆன பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் கூட சேர்த்து மஷ்ரூம் கூட நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆன பிறகு முன்னாடியே கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டும் சேர்த்து அது கூட நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆன பிறகு இதுல இருந்துச்சுன்னா தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனா சேர்த்துனா கொஞ்சம் ஃபிளேவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இந்த மூணுமே சேர்த்து நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆன பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இங்க 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நான் எடுத்தது பாஸ்மதி ரைஸ். ஸோ 1.5 கப் அளவுக்கு போதுமா இருக்கும். அதுவே நீங்க நார்மல் ரைஸ் எடுக்கிறதா இருந்தா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ ஊற வச்சிருக்கிற ரைஸ் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு பத்திச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பையும் சேர்த்துக்கிட்டு குக்கர் மூடி வச்சு 1 விசில் இல்லைன்னா 2 விசில் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஸ்டீம் எல்லாம் போன பிறகு ஓபன் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். டேஸ்ட் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா மஷ்ரூம் பிடிக்காத பசங்களுக்கு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல மஷ்ரூம்னா ஐயோ மஷ்ரூமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சேன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இங்க வீடியோக்காக மட்டும்தான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றேன். நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் பாஸ்மதி ரைஸ் இருக்காது. நானும் வச்சுக்க மாட்டேன். வெறும் வீடியோக்காக மட்டும்தான் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நீங்க நார்மல் ரைஸ்ல கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் புலாவ்.
ஆல்மோஸ்ட் வாரத்துல ஒரு வாட்டி வெஜிடபிள் புலாவ், லெமன் ரைஸ் இந்த மாதிரி ரெசிபிஸ் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வெஜிடபிள் புலாவ் ரொம்ப சிம்பிளா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெஜ்ஜீஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வெஜ்ஜீஸ் வேணுமோ அதெல்லாம். அதுக்கப்புறம் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாமே சேர்க்காம நீங்க பிரியாணி மசாலா கூட சேர்த்திக்கலாம். பட் இது சாப்பிட்றப்போ நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரையான பிறகு கொத்தமல்லி கூட சேர்த்து ஃப்ரையான பிறகு வெஜ்ஜிஸ் எல்லாம் சேர்த்து பாதி ஃப்ரையான பிறகு டமோட்டோ கூட சேர்த்து டமோட்டோ கூட நல்லா மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா டமோட்டோ இருக்கிற இடமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரையான பிறகு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க வெஜ்ஜிஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குக்கர்ல வைக்கிறப்போ மூடி வைக்கிறதுனால சீக்கிரமா வெஜ்ஜிஸ் எல்லாம் குக் ஆயிடும். ஆனா இது நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்றதுனால ஒரு முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் சேர்க்கணும். மிளகாத்தூள் சேர்த்துட்டோம்னா வெஜ்ஜிஸ் எல்லாமே குக் ஆகாது. ஸோ நல்லா குக் ஆன பிறகு மட்டுமே மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபைனலா கொத்தமல்லி தேவைப்பட்டுச்சுன்னா கொத்தமல்லி தூவிக்கோங்க, வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டுடலாம். ஸோ வெஜிடபிள் புலாவ் கூட ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேம் ப்ராசஸை நீங்க குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி கரெக்டா சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு 1-2 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடும். பட் எப்பவுமே அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க மிளகாத்தூள் அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பச்சை மிளகா மட்டுமே சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிளேவர் ஆகும். இல்ல மஞ்சத்தூள் சேர்க்காமலே நீங்க பச்சை மிளகா மட்டும் சேர்த்தாலும் அது ஒரு ஃபிளேவர் ஆகும். எப்படி செஞ்சாலும் அம்மா கைப்பக்கம் பசங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். கரெக்டா உப்பு மிளகாத்தூள் மட்டும் கரெக்டா போட்டோம்னா எந்த விதமா செஞ்சு கொடுத்தாலும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் எடுக்காம ஈஸியா செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ காமிக்க போற ரெசிபி வந்து வீட்டுல எந்த வெஜ்ஜஸ்மே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ற டைம்ல இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் ஒண்ணுமே இல்ல. ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகா, பூண்டு, கேப்சிகம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து கடாயில எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இந்த 3 எதுக்கு சேர்க்கிறேன்னா சாப்பாடு சாப்பிட்றப்போ வெறும் சாப்பாடு மாதிரி இல்லாம அங்கங்க இந்த பருப்பு வாயில பட்டுறப்போ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் எல்லாத்துலயுமே நான் இந்த 3 பருப்பும் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. மஞ்சத்தூள் ஜாஸ்தியா போட்டீங்களே அப்படின்னு நினைச்சீங்க தானே? ஏன்னா இது வந்து கலர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சமா தான் சேர்க்க போறோம். ஸோ அதுக்காக தான் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு டொமேட்டோ கூட சேர்த்து டொமேட்டோ கூட நல்லா சாஃப்டா ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தா ஃபிளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக பாதி கேப்சிகம் தான் கட் பண்ணி சேர்க்கிறேன். நீங்க வெறும் கேப்சிகம் ரைஸ் செய்யறதா இருந்தா சேம் ப்ராசஸ்லவே கேப்சிகம் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். கேப்சிகம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு கிடையாது, 2 நிமிஷத்துல ஃப்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் சில்லி பிளேக்ஸ் வந்து பாதி ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மிளகாத்தூள் வந்து பாதி ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா பாதி ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கறதுனால டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சில்லி பிளேக்ஸ் சேர்த்து ஒரு முறை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா தெரியும். அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற ரைஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா இது பேரு டொமேட்டோ ரைஸ் வச்சுக்கலாம், கேப்சிகம் ரைஸ் வச்சுக்கலாம், ஆனியன் ரைஸ் வச்சு வச்சுக்கலாம், இல்ல எந்த வெஜ்ஜஸ்மே சேர்க்காதனால நீங்களே புதுசா ஒரு பேர் கூட வச்சுக்கலாம். பேரு என்ன இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கணும் இல்லையா? சோ இந்த சாப்பாடு ஒரு முறை செஞ்சு பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் இன்னைக்கு காமிக்கிற ரெசிபிஸ் எல்லாமே வெறும் லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டுமே கிடையாம ஒரு வேளைக்கு குழம்பு செய்யணுமா அப்படின்னு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாம இந்த ரெசிபிஸ் வந்து ஈஸியா செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு வேளைக்கு என்ன குழம்புடா செய்யறது அப்படின்னு ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பேர் என்ன, கல்லக்காவா, சாரி பீனட் ரைஸ், ஏதோ தமிழ்ல தெரியல. சோ பீனட் ரைஸ் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க, பச்சை தேங்காய் தான், ட்ரை தேங்காய் கிடையாது. அதுக்கப்புறம் பீனட் சேர்த்துக்கோங்க, ஒரு 3-4 பூண்டு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி பண்ணாதீங்க, லைட்டா பல்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணி இந்த மாதிரி கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடையில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன் சேர்த்து இதுல மஞ்சத்தூள், உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா மிக்சி ஜார்லவே எல்லாமே சேர்த்திட்டோம். சோ அந்த பேஸ்ட் டைரக்டா சேர்த்து எண்ணெயில ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடும். பச்சை வாடை எல்லாம் போன பிறகு இதுல ரைஸ் குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவிட்டு இறக்குனீங்கன்னா
பீனட் ரைஸ் ரெடி ஆயிடும். ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்தியும். ஸோ கண்டிப்பா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்த அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பா காலி ஆயிட்டே வீட்டுக்கு வரும். நான் கேரண்டி கொடுக்குறேன். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். நீங்க கரெக்டா செஞ்சீங்க. இது வரைக்கும் பார்த்த ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. இந்த மாதிரி டென்ஷன் இல்லாம காலங்காத்தால ரொம்ப பீஸ்ஃபுல்லா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பசங்களை ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா யோசிச்சு இந்த ரெசிபி இன்னைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைம் டேபிள் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. ஷார்ட்ஸ்லவும் நானும் லஞ்ச் பாக்ஸ்க்காக ரெசிபிஸ் போட்டுட்டே இருப்பேன். லாங் வீடியோஸ்லவும் இந்த மாதிரி ரெசிபிஸ் காட்டிட்டே தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நோட் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்த பார்க்க போற ரெசிபி வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்த உடனே பசங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பசங்களுக்கும் கிடையாது, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் பீட்ரூட் ரைஸ். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் துருவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, ஆனியன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதுல முந்திரி சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு ஹெல்தியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு துருவி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்து இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு சாஃப்ட் ஆயிடும் பீட்ரூட். ஸோ பீட்ரூட் சாஃப்டான பிறகு இதுல தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் கரம் மசாலா சேர்த்து ஒரு முறை நல்லா எண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடும். இதுவே நீங்க குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம். குக்கர்ல செய்யறது ப்ராசஸ் வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சிம்பிள் மெத்தட் அப்படின்னு தோணும். பீட்ரூட் செஞ்சோம் இல்லையா, சேம் ப்ராசஸ்ல கேரட் ரைஸ் கூட நீங்க இதே மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லா இன்கிரீடியன்ஸுமே சேமா தான் இருக்கும். பீட்ரூட் பிளேஸ்ல கேரட் சேர்த்தீங்கன்னா கேரட் ரைஸ் ஆயிடும். அவ்வளவுதான். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்தியா ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு சொன்னா இதுவா தான் இருக்கும். இது பாக்குறதுக்கு ரெட்டா இருக்கு, பசங்க பயப்படுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பசங்களுக்கு விரும்புற மாதிரி இது ரெட் கேண்டி, ஆரஞ்சு கேண்டி, கிரீன் கேண்டி அப்படின்னு பேர் சொல்லிடுங்க. அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களே கேட்டியும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ரெட் கேண்டி சரியா, ஆரஞ்சு கேண்டி சரியா அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா எங்க பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நான் அப்படிதான் சொல்லி கொடுத்து இன்னைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ரெட் கேண்டி சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இன்னைக்கு வாரத்துக்கு தேவையான ரெசிபிஸ் எல்லாம் பாத்தீங்க. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுல நீங்க எது ட்ரை பண்றீங்க அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.